பஞ்சபூதத்தாலான இந்த உடம்பில் 5 புலன்களும் 10 வித நாடிகளும் 10 வித வாயுக்களும் உள்ளன. பிராணனன், அபானனன், வியானனன், உதானனன், சமானனன், நாதம், கூர்மம், கிரகம், தேவதத்தம், தனஞ்சயன் என்பவையே அந்த 10 வித வாயுக்களாகும். மனிதனின் உடம்பில் 6 வித கோஷங்கள் உள்ளன. சுக்கிலம், எலும்பு, நீர், நரம்பு, ரோமம், இரத்தம் என்பவை ஆகும். மேலும் நமது உடம்பின் பகுதிகள் பஞ்சபூதத்தாலும் ஆனவை. இவை தோல், எலும்பு, ரோமம், சதை, நகம் இவை அனைத்தும் பிருத்திவி என்று நாம் வழங்கப்படும் மண்ணால் உண்டானவை ஆகும். அதே போல உமிழ்நீர், சிறுநீர், புன்னீர், ஊநீர், ஊன் நீர் என்று சொல்வார்களே, அந்த ஊநீர் ஆகியவை அப்பு என்ற நீரால் உண்டானவை ஆகும். பசி, தாகம், துக்கம், சோம்பல் ஆகியவை அக்னி எனப்படும் நெருப்பால் ஆனவை ஆகும். விருப்பம், கோபம், பயம், வெட்கம், மோகம், உடல் இயக்கம், சுற்றுதல், ஓடுதல், கைகால்களை இயக்குதல் ஆகியவை வாயு எனப்படும் காற்றால் ஆனவை ஆகும். சப்தம், எண்ணம், கேள்வி, அறிவு ஆகியவை ஆகாயம் எனப்படும் அந்த ஆகாயத்தால் ஆனவை ஆகும். இடை, பிங்களை, சுழிமுனை, காந்தாரி, கஜசிம்ஹி, பூஜை, யச்சு, அலாப்பு, குரு, விசாக்கினி ஆகிய 10 நரம்புகள் உடம்பின் முக்கிய நாடிகளாக உள்ளன. மனிதன் உண்ணும் உணவுப் பொருளை வாயுவே அந்தந்த பகுதிகளுக்கு எடுத்துச் செல்கிறது. வயிற்று பகுதியில் அக்னி, அதற்கு மேலே தண்ணீர், அதற்கு மேலே உணவு ஆகியவை வரிசையாக அமைந்துள்ளது. அக்னி விரிவடைய வாயு உதவுகிறது. உடலில் மொத்த 3.5 கோடி ரோமங்கள் உள்ளன. பற்கள் 32 உள்ளன. நகங்கள், கைகால்களில் மொத்தம் 20 உள்ளன. கூந்தலில் உள்ள முடி 27 கோடி உள்ளது. உடலின் இரத்தம் 1000 பலமாகும். அண்டத்தில் உள்ளவை பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளவையெல்லாம் மனித உடலில் உள்ளன. உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் அண்டத்தில் உள்ள பெயர் சூட்டப்பட்டுள்ளது. உள்ளங்கால் அதலலோகம் என்றும், கணுக்கால் விதலலோகம் என்றும், முழங்கால் சுதலலோகம் என்றும், முழங்காலுக்கு மேல் பகுதி நிதலலோகம் என்றும், குஹ்யம் ரசாதலம் என்ற லோகத்தையும், இடைப்பகுதி பாதாளம் என்ற லோகத்தையும், நாபி பூலோகத்தையும், இதயம் சொர்க்கலோகத்தையும், தோள்கள் மகாலோகத்தையும், முகம் ஜனலோகத்தையும், நெற்றி நவலோகத்தையும், தலை சத்தியலோகத்தையும், மேலும் மனித உடலில் 14 உலகங்களும், சப்த குலாசங்களும், தீவுகளும், நவக்கிரகங்களும் உள்ளன. ஒரு ஜீவன் கர்ப்பத்தில் தோன்றும் போதே அதற்கு ஆயுள், கல்வி, அறிவு, கோபம், யோகம், போகம் ஆகியவை நிர்ணயிக்கப்படுகின்றன. இந்த இடத்தில் வாழ வேண்டும், இங்கு வேலை செய்ய வேண்டும், இன்ன வயதில் இன்ன சம்பவம் நடக்க வேண்டும், இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த விதமாக மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்மன் எழுதி வைத்து விடுவதாக கருட புராணம் சொல்கிறது. உடல் உருவாகும் விதம் குறித்து கருட புராணம் மிக மிக தெளிவாக விளக்குகிறது. இந்திரனை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் விலகிய காலம் தொட்டு இந்திரன் பெண்ணிடம் சேர்ந்த தோஷம் மாதவிலக்காக அமைந்தது. அந்த 4 நாட்கள் ஆண்களை பெண்கள் விலகி இருக்க வேண்டும். 5ஆம் நாள் வீட்டு வேலைகளை செய்யலாம். 6ஆம் நாள் முதல் 18ஆம் நாள் வரை இரட்டைப்படை நாட்களில் கணவருடன் கூடி மகிழ்ந்தால் ஆண் குழந்தை உண்டாகும். 5ஆம் நாள் முதல் 8 நாட்களுக்குள் கர்ப்பம் தரிக்கும் காலமாகும். இக்காலத்தில் பெண்கள் இனிப்பு பதார்த்தங்களையே சாப்பிட வேண்டும். காரமான பொருட்களை தொடக்கூடாது. ஆண்கள் மிகவும் வாசனையான பொருட்களை தரித்துக் கொண்டு மங்கையருடன் சேர வேண்டும். அவ்வாறு சேரும்போது ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் சுரோனிதமும் சேரும்போது பெண்ணின் வயிற்றில் கரு உண்டாகும். ஆணின் சுக்கிலம் அதிகமானால் ஆண் பிள்ளை பிறக்கும். பெண்ணின் சுரோனிதம் அதிகமாகிவிட்டால் பெண் பிள்ளை பிறக்கும். இரண்டும் சம அளவானால் குழந்தை அலியாக, அதாவது திருநங்கையாக பிறக்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்த 5ஆம் நாள் கர்ப்பம் தரித்தால் ஒரு குமிழி உண்டாகும். அது 14ஆம் நாளில் தசையுடன் சிறிது பெரிதாக காணப்படும். 20ஆம் நாளில் மேலும் சிறிதளவு தசை உண்டாகும். 25ஆம் நாளில் இது மேலும் வளர்ந்து 1 மாதம் முடிந்ததும் பஞ்சபூதங்களின் சேர்க்கை உண்டாகும்.
2ஆம் மாதம் தோல் உண்டாகும். 3ஆம் மாதம் நரம்பு உண்டாகும். 4வது மாதம் ரோமமும் உடலின் வெளிப்புற வடிவமும் உண்டாகும். 5வது மாதம் காது, மூக்கு, மார்பு ஆகியவையும். 6வது மாதம் கழுத்து, தலையும். 7வது மாதம் பிறப்புறுப்பும். 8வது மாதம் எல்லா அவயங்களும் பூர்த்தியாகி ஜீவனும் உண்டாகும். 9வது மாதத்தில் ஜீவன் சுழுமுனை நாடியில் இருந்து கொண்டு தனக்கு ஏற்பட்டுள்ள புதிய பிறவியை நினைத்து வருந்தும். 10வது மாதத்தில் பிறக்கும்.